ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட சிஸ்டரோட 9 month பேபி ஷவர் ஃபங்க்ஷன் பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே இருக்க போது. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அண்ட் செம்ம ஜாலியாக போச்சு. அண்ட் நாங்கள் எங்கள் சாரீஸு, ஜுவல்ஸு, அதுக்கப்புறம் மேக்கப்பு, மாலை, ஹேர் ஸ்டைல்ஸ் இதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே இருக்க போது. உங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பேபி ஷவர் பண்ணும்போது எப்படி பண்ணலான்ற ஒரு ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா மண்டே தான். ஸோ சாட்டர்டே என்னோடய ஹஸ்பண்ட்க்கு லீவு. ஸோ நாங்கள் அன்றைக்கே எங்கள் அப்பா வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். ஏன்னா வீட்டில் அங்கே வேலையும் நிறைய இருக்குது, நிறைய வாங்க வேண்டிய திங்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு சாட்டர்டேவே நாங்கள் கிளம்பிட்டோம். எங்களோட பேக்கிங்ஸ் ட்ராலியில் எல்லாமே நாங்கள் எடுத்து வைக்க ஆரம்பித்தோம். எங்களோட ட்ரெஸ்ஸு, தத்து ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் பாப்பா ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் வீட்டில் கொஞ்சம் வியர் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ், அப்புறம் மருந்து இதெல்லாமே எடுத்து வச்சுட்டு நாங்கள் கிளம்புறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 1:15 ஆயிடுச்சு. அங்கே ரீச் ஆகிறதுக்கு ஒரு 1:30 ஆயிடுச்சு. ஹாய், ஹலோ. ஸோ இன்னைக்கு நம்ம யார் உங்க சிஸ்டர் தானே? சிஸ்டருடைய வளகாப்பு, சீமந்தம் சொல்றீங்களா, பேபி ஷவர், அதோட ஃபுல் ப்ராசஸ் காட்ட போறோம். ட்ரெடிஷ்னலா என்னென்னலாம் பண்ண போறாங்க, என்னென்னலாம் பண்றோம், என்ன ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம் இது வரைக்கும், என்னெல்லாம் இப்ப ப்ரிப்பேர் பண்ண போறோம், நாளைக்கு ட்ரெஸ் எல்லாம் போடுறோம். ஆமா, என்ன ட்ரெஸ் எல்லாம் வாங்கிருக்கோம், என்ன போடுறோம், எங்க ஹால் புக் பண்ணிருக்கோம், ஃபுட் என்னென்ன மெனு எல்லாமே. அதுக்கப்புறம் அந்த சீமந்தத்துல என்னென்னலாம் நடக்குது, ட்ரெடிஷ்னலா என்னென்னலாம் அங்க நடக்கும் அப்படின்றத அழகா உங்களுக்கு காட்ட போறோம். சோ ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதையும் காட்டணுமா? ஆமா, எல்லாத்தையுமே இன்னும் டவுட் காட்டுவோம். இது ஒரு ஃபுல் vlog. சோ ஃபுல்லா பாருங்க. Okay, சீக்கிரம் டைம் ஆச்சு. வா, what is the next thing? இது முக்காலி எடுத்து வைக்கணும். முக்காலி, அதுக்கப்புறம் இந்த குத்துவிளக்கு. ஓகே, குத்துவிளக்கு, அப்புறம் அந்த சந்தனம் தெளிக்கிற அந்த இதெல்லாம். ஆமா, ஸ்நாக்ஸ் ஒன்றும் பெருசா அதுல இல்ல, பாதியா இருக்க எடுத்து வச்சிருக்கேன். பேகு, கேமரா ஸ்டாண்ட், அப்புறம் அந்த விளக்கு முக்காலி அப்புறம் எடுத்துக்கலாம்ல. Open. Yes. செப்பல் போடு. செப்பல் போடு, வழியே இருக்கீல. கிளம்பியாச்சா? ஆமா, கிளம்பியாச்சு. பட் இந்த பாத்திரம் நம்ம யூஸ் பண்ண கூடாது இல்ல? அலுமினியம் பாத்திரம், ஐ திங்க் ஸ்டீலும் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஒன்ல இல்ல, மூஞ்சி ஃபுல்லா அப்படிதான் இருக்கு, பயங்கரமா. இல்ல, இதெல்லாம் நான் சின்ன வயசுல பாப்பேன். இந்த மாதிரி பைக்ல மொத்தமா போட்டு எடுத்துட்டு விற்பாங்க, இந்த மாதிரி கூவி கூவி. அதுக்கப்புறம்லாம் அந்த மாதிரி பார்க்க முடியுது இல்லை, ஏன்னா எல்லாரும் கடையில போய் வாங்க ஆரம்பிச்சிடுறாங்கல்ல. ஒரு லிஸ்ட் எழுத ஆரம்பிச்சோம், என்னென்ன திங்ஸ் வாங்கலாம், நாளைக்கு என்ன கோயம்பேடு போகணும் சொல்லிட்டு லிஸ்ட் ரொம்ப பெருசா போச்சு. ஃப்ரூட்ஸு, பூஜை ஐட்டம்ஸ், மாலை அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக நிறைய வந்துச்சு. அதெல்லாமே எழுதிட்டு கொஞ்ச நேரம் நாங்கள் எல்லாரும் ஜாலியாக உட்காந்து பேசி முடிச்சுட்டு நைட்டு தூங்கவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மார்னிங் ஆனால் நாங்கள் சீக்கிரமாக எழுந்தாச்சு. ஏன்னா அலாரமும் சீக்கிரம் அடிச்சிச்சு, தத்துவே எங்களை சீக்கிரம் எழுப்பி விட்டுட்டா. எழுந்து வெளியே பார்த்தா அவ்வளோ ஷாக்கிங்காக இருந்தது. அவ்வளோ மழை. நம்மளால் இன்னைக்கு வெளியே போகவே முடியாது, நான் கோயம்பேடுலாம் போக முடியாது, பக்கத்தில் இருக்கிறதுல எங்கேயாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணோம். பட் நல்ல வேளை அந்த மழையோட சூடாக எல்லோரும் ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு ஒரு இட்லி சாம்பார் செஞ்சு சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிக்கிறதுக்கே ஒரு 9 போல் ஆச்சு. மழையும் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி தூரல்லாம் இருந்தது. ஸோ இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம். நாங்கன்னா யாருன்னா நான், தத்து, பிரபா, அப்படின்னோட அப்பா, என் தங்கச்சி வீட்டுக்கார். 9:10 ஆயிடுச்சு. ஆமா, 9:10 இல்ல, 9:30 ஆயிடுச்சு. 9:30 ஆயிடுச்சா? ஆமா, இவர்தான் மாப்பிள்ளை சார். ஆமா, நாளைக்கு ஃபங்க்ஷன். ஃபுல்லா லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காரு. என்னென்ன வாங்கணும் ஞாபகம் இருக்கா? மைண்ட்ல எல்லாமே பேப்பர்ல, போன்ல இருக்கு.
பேப்பர்ல எழுதுனது போன்ல எடுத்து வச்சாச்சு இல்ல? ஆமா. சோ எப்படி போயிட்டு இருக்கு சொல்லுங்க. பிளான் இல்லாம கேட்டா நான் என்ன சொல்றது? சொல்றதுல என்ன பிளான்? போறோம், பர்ச்சேஸ் பண்றோம், வரோம். இல்ல இது வரைக்கும் என்னென்ன புயல்ல மாற்றோம் எப்படி வந்து போகுது? இது வரைக்கும் பார்ட்டி ஹால் புக் பண்ணதுல இருந்து டெக்கரேஷன் புக் பண்ணது மட்டும் தான் வேலை நடந்திருக்கு. இப்பதான் வந்து வளகாப்புக்கான எல்லா பொருளும் வாங்க போயிட்டு இதுக்கப்புறம் தான் அந்த செலிப்ரேஷன் முடிக்க போகிறேன். எஸ். இறங்கு சேரா இது எப்பா. ஏய் சுரே அவளை பாரு. மழை நல்லா இருக்கா? கோயம்பேட்டுல இவ்வளவு நேரம் மழை இல்ல, கரெக்டா இறங்கின ஒண்ணு பெய்து பாரு மழை. சரி பண்ணுது இந்த மழை. அதே 50 ரூபாயா? பேனா மட்டும் பேனா இதுல கார்ல எடுத்துருக்கோம். இது எல்லாமே வாங்க வேண்டியது. எல்லாமே வாங்க வேண்டியது. நார்மலாவே நம்மளால வந்து கோயம்பேட்டில் வந்து நிற்கவோ நடக்கவோ முடியவே முடியாது. அவ்வளோ கஷ்டமா இருக்கும். கூட்டம் இருக்கும், சேரு அந்த மாதிரி நிறைய இதுவாக இருக்கும். பட் ட்ரெயின்னா சொல்லவா வேணும், ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்படியே நாங்கள் வந்து பாப்பாவை தூக்கிட்டு எங்களோட பேக்ஸில் என்னென்ன வேணும் வாங்கி போடுறதுக்கான அந்த பேக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு எங்களோட லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ ஃப்ரூட்ஸ்னால் ஆப்பிள், ஆரஞ்சு, பொமோகிரானேட்டு, கோவா, இது எல்லாமே பைனாப்பிள்னு சொல்லிட்டு ஒரு தனித்தனி தட்டில் வைக்கணும் இல்லையா பிளேட்டில். ஸோ அதெல்லாமே நாங்கள் வாங்கினோம். அப்புறம் அந்த பிளேட்டுக்கு தேவையான வந்து டெக்கரேஷன் நாங்கள் சரவணா ஸ்டோரில் வாங்கியிருந்தோம். நெட்டடில் பாய் அண்ட் கேர்ள் தீமில் இருக்கணுன்றதுக்காக வந்து அந்த நெட்டடில் ப்ளூ அண்ட் பிங்க்கில் வாங்கினோம் சரவணா ஸ்டோரில். அது வந்து பிளேட் டெக்கரேஷனுக்கு. அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பூஜை ஐட்டமும் நாங்கள் நெக்ஸ்ட் லிஸ்ட்டில் வந்தது. பூஜை ஐட்டம் நிறைய இருந்தது. அந்த பானை, பொரி, ஊதுபத்தி என்னென்னமோ இருந்துச்சு. அந்த பூஜை ஐட்டத்தெல்லாம் ஃபுல்லாக நாங்கள் வாங்கினோம். வாங்கிட்டு நான், தத்து, அப்பா நாங்கள் 3 பேர் ஓரமாக நின்றுட்டு இருந்தோம். பிரபாவும் என்னோட தங்கச்சி வீட்டுக்காரும் இதை நம்மளால் தூக்கிட்டு எல்லா இடத்துக்கும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, இதை கொண்டு போய் நாங்கள் காரில் வச்சுட்டு வரோம்னு சொல்லிட்டு அவங்க காரில் கொண்டு போய் வச்சுட்டு வந்தாங்க. நாங்கள் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க வந்ததுக்கப்புறம் எங்களோட அடுத்த லிஸ்ட்டே வந்து மாலை. ஸோ மாலை வந்து நாங்கள் வந்து ஆளுக்கிட்டலாம் கொடுத்து நாங்கள் ரெடி பண்ணலை. அது எல்லாமே ரெடி பண்ணால் ஒரு 3, 5, 6 அந்த ரேஞ்ச் ஆகிடும். ஸோ அதனால் என் சிஸ்டர் என்ன பண்ணான்னா, அவள் கையால் அவள் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு மாலை, ஃப்ளவர் தனித்தனியாக நாங்கள் எல்லாமே வாங்கினோம். அதை வந்து வீட்டில் அவளே வந்து அழகாக கோத்து சூப்பராகவே பண்ணியிருந்தா. அதுக்கு வந்து சம்பங்கி ஒரு மூட்டையும், அதுக்கப்புறம் நூல், அதுக்கப்புறம் ஊசி, அப்புறம் இந்த ரெட் ரோஸ் இருக்கு இல்லையா, அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு 3 வாங்கினோம். அது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொக்கேயில் வந்து 10 பீஸோ என்னமோ இருந்தது. 300 ருபீஸ் சொன்னாங்க. 3 வாங்கியிருந்தோம். அதெல்லாம் வாங்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த நம்ம கழுத்துக்கு மேலே இந்த வாழை நாறு சொன்னாங்க, அதுதான் போடுவாங்களாம். அதை வந்து கொஞ்சம் பெருசாகவே வாங்கிட்டோம். ஆனால் அவ்வளோ பெருசு தேவையில்லாது. பட் நாங்கள் அதை பெருசாக வாங்கிட்டு முடிஞ்சுது எங்களோட ஷாப்பிங். அந்த இடத்துல கோயம்பேட்டில் இருக்க லிஸ்ட்டு வேலை முடிஞ்சுது. அங்கேருந்து முடிஞ்ச உடனே நாங்கள் கிளம்பினோம். ரொம்ப ரொம்ப டயர்டாக இருந்தது. மழை இல்லை அப்போ. அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக வெயில் வந்து வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணணும். ஸோ நாளைக்கு வந்து கேக் கட் பண்ணணும். அதுக்கு வந்து கேக் ஆர்டர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் FB கேக் தான் கொடுத்தோம். ஏன் FB கேக்னா, ஹோட்டலுக்கு நாங்கள் சீமந்தம் பண்ணுற அந்த ஹோட்டலுக்கும் எங்கள் வீட்டுக்கும் பக்கத்தில் இருக்கிற ஷாப்னா அது ஒன்று தான். ஸோ அங்கே கொடுத்துருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ண சொன்னது பாயா கேர்ளான்னு சொல்லிட்டு ரைட் பண்ண சொல்லியிருந்தோம். நல்லாவே இருந்துச்சு கேக்கு ஆர்டர் கொடுத்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா டைமும் ஆயிடுச்சு. எங்களுக்கு பசியும் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மீல்ஸ் ஆர்டர் பண்ணி நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டோம். மீல்ஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம்
நல்லா ரெஸ்ட் எடுத்தோம் நாங்கள் ஃபஸ்ட்டு. ஏன்னா நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ண வேண்டிய திங்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது, இனிமேல் தான் வேலையே நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 3-4 o'clock போல் வந்து மாலை அந்த பூவெல்லாம் நானும் என் சிஸ்டரும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டோம். கோக்கிறதுக்கு ஊசி, நூல், பின் எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டோம். அதோட தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து அந்த ரோஸில் வந்து அந்த காம்பெல்லாம் கட் பண்ண சொல்லியிருந்தா. சம்பங்கிலையும் ரொம்ப லாங்காக இருக்கக்கூடாது, எல்லாமே ஒரே லெவலில் இருக்கணும்னு சொல்லிட்டு கட் பண்ண சொல்லியிருந்தா. அதை கட் பண்ணியே நான் நிஜமாக சொல்லணும்னா ரொம்ப டயர்டாயிட்டேன். அவ்வளோ ரோஸையும் அவ்வளோ சம்பங்கியும் கட் பண்ணி, ஆனால் அந்த மாலை நாங்கள் எப்படி வரோம்னு நாங்கள் நினச்சோம். நிஜமாவே அந்த மாலை ரியலி சூப்பராகவே இருந்தது. ரெட் கலர் அண்ட் சம்பங்கி, ரெட் வித் ஒயிட்டில். நீங்கள் அந்த வீடியோவில் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்களோட சாரீஸு, ஜுவல்ஸ்லாம் எங்கே வாங்கினோன்னா, என்னோடய சாரீஸ் வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். எனக்கே தெரியாது சீரியஸாக, என்னோடய ஹஸ்பண்ட் தான் ஆர்டர் போட்டார். ஒரு 2 days கழிச்சு தான் ரிட்டன் வரும்போது தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் அந்த சாரீ பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸ்டிச்சஸும் நான் கொடுத்துருந்தேன். வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு ஷாப்பில் வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துருந்தேன் ப்ளவுஸை. என்னோடய சிஸ்டரும் ஆன்லைனில் தான் அவங்களும் ஆர்டர் போட்டிருந்தாங்க சாரீ, அதுவுமே சூப்பராக இருந்தது. அவங்களோட ப்ளவுஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சேமாக ஒரே இடத்துல தான் நாங்கள் கொடுத்துருந்தோம், நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அவங்களோட வந்து ஹேர் ஸ்டைலுக்கு தேவையான முடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டிருந்தாங்க. லைட்டாக அவங்க முடியிலே பின்னல் போட்டு அதோடு சேர்த்து வந்து பின்னிக்கிற மாதிரி. அதில் வந்து அம்மா, அதுக்கப்புறம் கால் பாதம், பாப்பாவோட கால் பாதம் மாதிரி, அப்புறம் அப்பா ஷர்ட்டில் வந்து அப்பான்னு சொல்லிட்டு இதை கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவங்களே கையால் தான் ரெடி பண்ணாங்க. அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் நான் நைட்டு வந்து மாலை முடிக்கவே எங்களுக்கு ஒரு 3 hours மேலே ஆயிடுச்சு. 2 மாலை பண்ணணும் இல்லையா, 3 hours மேலே ஆயிடுச்சு. பிளேட் டெக்கரேஷனுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். அந்த சோமாசு, முறுக்கு, ரவா லட்டு இதெல்லாம் தனித்தனியாக ஒரு பிளேட்டில் வந்து ஒரு பிளேட்டு ஒரு கணக்கு இல்லையா, அதெல்லாமே வைக்க ஆரம்பித்தோம். அது முடித்த உடனே பழங்க எல்லாம் வாங்கின பழையும் ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு பிளேட்டு அந்த நெட்டை போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு பேண்டை வந்து வச்சோம். அதுவுமே ரொம்ப அழகாக வந்து முடிஞ்சுது. சைடு வைஸில் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட், அதான் என்னோட செஃப் இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணாருன்னா நைட் டிஃபனுக்கு வந்து வெளியெல்லாம் ஆர்டர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே வந்து மஷ்ரூம் கிரேவி பண்ணியிருந்தாரு. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அது கூட வந்து பார்த்திங்கன்னா குட்டி பொட்டேட்டோவில் வந்து அதுவுமே ஒரு கிரேவி பண்ணியிருந்தாரு, கொஞ்சம் ஸ்வீட்டாக, அது சூப்பராக இருந்துச்சு. நான் அப்போ இட்லியை ஊற்றி அதை நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டு முடித்தோம். அதை சாப்பிட எங்களுக்கு நைட் லேட்டாக ஆகிடுச்சு. ஆனால் அப்புறம் ரிட்டன் கிஃப்ட்ஸ் எல்லாமே அந்த சோமாசம் முறுக்கு எல்லாமே ஒரு ஸ்டாப்லரு, அதுக்கப்புறம் அதுக்கு பின் பண்ணிவிட்டு அது ஒரு பேக்கில் வெத்தலை பாக்கு அதெல்லாம் போட்டு ரெடியாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டோம். அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதை ரெடி பண்ணி நாங்கள் சாப்பிட்டு முடிக்கவே நைட் லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோன்னா, அடுத்த நாள் ஃபங்க்ஷன் இல்லையா, ஸோ அதனால் வந்து சீக்கிரம் ஏஞ்சிட்டோம். காலைல சீக்கிரம் ஏஞ்சிட்டு வெளியே வந்து பார்த்தா அன்றைக்கி வந்து முன்னாடி நாளை விடவே ரொம்ப ஜாஸ்தியாக மழை இருந்துச்சு. நீங்கள் யாராவது ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மழை டைமில் வந்து கொஞ்சம் பார்த்து வைங்க. அதுக்கப்புறம் வீக் டேஸில் வந்து வைக்காதீங்க, ஏன்னா எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால தான் எங்களுக்கு வந்து அந்த ட்ரெடிஷ்னல் இதுவாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து முதுகு நீர் ஊற்றுறது அது எல்லாமே பண்ணியிருந்தோம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் ஜாலியாக ஃபன்னாகவும் போச்சு. ஆனால் வந்து மழைன்றதுனால நிறைய டென்ஷனாக இருந்தது. இப்படி ஆள் அதை பார்த்துக்கணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், அந்த கொஞ்சம் டென்ஷனும் இருந்தது. கொஞ்சம் தத்து தூங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆச்சு. அந்த டைமில் அதுக்கப்புறம் போய் சாப்பிட்டுக்கிட்டு முடிக்கவே கரெக்டாக இருந்தது எங்களுக்கு. இப்படி வாங்க
அதுக்கப்புறம் பார்த்தா நாங்கள் கேக் வந்து நாங்கள் கட் பண்ணலாங்க, ஏன்னா டைம் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் வீட்டுக்கு வந்து கேக் கட் பண்ணலாம் சொல்லிட்டு நாங்கள் வரைக்கும் கேக் கட் பண்ணோம். கேக் ரியலி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கும் அவங்க ரொம்ப நேரம் நிற்கிறாங்க, உட்காந்துட்டு இருந்தாங்க, உடம்பு வலிக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கே வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து நாங்கள் கேக் கட் பண்ணோம். நல்லா இருந்துச்சு. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு vlog கண்டிப்பாக நம்ம போட்டுருவோம். அது நல்லாவே இருக்கும் அந்த vlog. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தென் யாருக்கா ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேரும் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.